கும்பராசி அன்பர்களே, ஆனி மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வர்றார். சூரியன் 5ஆம் இடத்துக்கு வராருன்னு சொன்னால் அது புதனுடைய மிதுன வீடாக இருக்கிறது. புதனும் சூரியனோடு சேர்ந்து இந்த மாதத்தில் சில நாட்கள் அங்கே சஞ்சரிக்கின்றார். அந்த 5ஆம் இடம் என்று சொல்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றது. யாருக்கெல்லாம் அந்த பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும். யாருக்கு இல்லையோ உங்களுக்கு அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்காது. மாதம் தொடங்கி ஒரு 5 நாள்லேயே நீங்கள் இதை முடிவு பண்ணிடலாம். ஒரு லக் இருந்தால் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சிக்கிறீங்க. 1000 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். ஆனால் 1,00,000 பேர் அங்கே அந்த வேலைக்காக தேர்வு எழுதுகிறாங்க, போட்டி போடுறாங்க. அதில் வேலை கிடைக்குதுன்னு சொன்னால் அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஏன்னா வரக்கூடிய 1,00,000 பேரில் கண்டிப்பாக ஒரு 10,000 பேராச்சும் அதுக்கான முழுமையான தகுதியை பெற்று இருப்பாங்க. அப்போ தகுதியை தாண்டி அதிர்ஷ்டம்ன்றது சில இடத்துல நமக்கு ஒரு பலன் கிடைக்கணுமா வேண்டாமான்றதை தீர்மானம் பண்ணுது. இதுபோல் ஏதாவது ஒன்றை நீங்கள் பரிசோதனை செய்து அதிர்ஷ்டம் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். முதல் 5 நாட்களில் இதை தெரிஞ்சுக்கங்க. அதிர்ஷ்டம் இருக்குன்னா அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நிறைய உழைக்கணும், போராடணும் அப்படின்றது அர்த்தம். எதனாலன்னா 6ஆம் இடத்துல 3 சுபகிரகங்கள் போய் இந்த மாதத்தில் மறைந்து விடுகிறது. குரு 6ல் இருக்கார், சுக்கிரன் அவரோடு சேர்ந்திருக்கார். புதன் 6ஆம் இடத்திற்கு வக்கரமாகி மறுபடியும் 5ஆம் இடத்திற்கு போவார். அப்போது புதன் குரு சுக்கிரன்ற சுபகிரகங்கள் 6ஆம் இடத்துல வருகிறது. அப்போது நீங்கள் பாடுபட்டாதான், கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு பலன் அப்படின்றது தான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலையாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படி சொன்னால் எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஆனால் மற்றவங்களோட சில பேர் கம்பேர் பண்ணிக்கிறோம். கூட வேலை பார்க்குறவங்க அல்லது கூட பிறந்தவங்க அல்லது உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய வயதை ஒத்து இருக்கக்கூடியவர்களை நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது, நம்ம கிடைக்கல அப்படின்னு நொந்து கொள்கிறோம். நம்ம ஒரே வயதில் கூட இருக்கலாம், ஒரே பகுதியில் இருக்கலாம், ஒரே இடத்துல படிக்கலாம், வேலை பார்க்கலாம். ஆனாலும் 2 பேருக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறி மாறி நடக்கும். அதனால் நம்ம மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய முன்னேற்றத்தை தவற விடுறோம் அப்படின்றது அர்த்தம். உலகத்தில் யாருமே ஒருத்தருக்கு நோய் வருகிறதுன்னு சொன்னால் கம்பேர் பண்ணிக்கிறதே இல்லை. அப்பா இதே வயசு தான், எனக்கு இந்த பிரச்சனை வரல அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு லக்கு கிடைக்கும்போது மட்டும் நம்ம கிடைக்கலையேன்னு ஆதங்கப்படுறோம். அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்க வாங்கிட்டு வந்த வரத்தின் படி தான் பலன்கள் அடைவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் யாரோடும் உங்களை ஒப்பிட்டு பார்க்காமல் கடினமாக உழைக்கிறதுக்கு முனைப்பாக இருக்கும். இதற்கு காரணம், இன்னொரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டால் உங்கள் ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். அப்போ குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும், குடும்பத்துக்காக தான் நீங்கள் போராடணும், குடும்பத்துக்காக தான் உழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமானது இருக்கிறது. அதனால் இந்த மாதம் நிறைய பாடுபட்டு பலனை நீங்கள் அடைய போகிறீங்க. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல தைரியம் இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது எதிர்காலத்தில் நம்ம சாதித்து செட்டில் ஆகணும், நல்ல ஒரு பெரிய ஆளாக வரணும், நிறைய சொத்து நமக்கு இருக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் உங்களுக்கு ஏற்படும். ராசியில் ராகு இருக்கிறதுனால இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சீக்கிரமாக எழுந்து உங்கள் பணிகளை உற்சாகமாக செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் நல்லபடியாக இருக்கும். சுக்கிரன் கேது சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்தும் ராசியை பார்க்குறாங்க. அதனால் சில சமயத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும். உடனேயே அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போயிடணும். பெரியவங்க சொல்லிக் கொடுத்த பிரத்யட்சமான ஒரு வழிமுறை அதுதான். ஒருத்தருக்கு அதிக கோபம் வருது அல்லது அதிகமான எதிர்மறை எண்ணங்கள் வருகிறது, தன் மீதோ பிறர் மீதோ வருகிறது அப்படின்னு சொன்னாலோ, அழுகை கவலை வருகிறதுன்னு சொன்னாலோ, முதல்ல என்ன பண்ணணும்னா அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடணும். அங்கேயே இருந்தால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் கஷ்டமாக இருக்கும்போது கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக இந்த மாதத்தில் நீங்கள் சாதகமான நல்ல மனநிலை இருந்தால் தொடருங்க. எப்போல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகுறீங்களோ அப்போ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அல்லது நல்ல பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும். சில பேர்கிட்ட பேசினாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிரும். அவங்க நல்லதே பேசுவாங்க, அவங்க சந்தோஷமாக பேசுவாங்க, நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுவாங்க. அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்துருங்க. கெட்ட விஷயங்களை பேசுகிறது அல்லது துக்ககரமான துயரமான விஷயங்களே பேசுகிறது, கஷ்டங்களையே பேசுகிறது, அப்படி இருக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து நீங்கள் இப்போ விலகி இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு நிறைய உழைத்து நல்ல பலனை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. வழிபாடு முடியும் போதெல்லாம் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னோம். அப்படி போகும்போது உங்கள் சக்திக்கு முடிந்து ஏதாவது கையில் எடுத்துகிட்டு போகணும். நம்முடைய தர்மசாஸ்திரத்தின்படி கோயிலுக்கு போகும்போது, வயதான பெரியவர்களை பார்க்க செல்லும்போது, குழந்தைகளை பார்க்க செல்லும்போது, நோயுற்றவர்களை பார்க்க செல்லும்போது வெறும் கை வீசிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒன்று கொண்டு போகணும் கையிலன்னு சொல்லுவாங்க. அப்படி கோயிலுக்கு போகும்போது உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. அதை அங்கேயே அர்ப்பணிச்சுட்டு வந்துடுங்க. இதை செய்யும்போது இந்த மாதம் உங்களுக்கு சாதகம்.